ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சவுக்கு பயிரிடுறதை பற்றி பார்க்கலாம். இந்த பயிர் வந்து CH5 ஸ்பீடு ரகம். இதுக்கு வந்து என்ன சீசனில் பயிர் வைக்கலாம்னா கார்த்திகை பட்டம் சீசன் வந்து இதுக்கு சிறந்தது. மண் வந்து கடலோர பகுதியில் இருக்கிற மண் வந்து ரொம்ப சிறந்தது. களிமண் வந்து ரொம்ப சூப்பராக விளையும். இது எல்லா வகையான மண்ணிலையும் விளையக்கூடிய ஒரு திறன் உடையது. ஒரு 2 சால் வந்து 5 பாயிண்ட் கலப்பை போட்டு ஓட்டணும். அடுத்து ஒரு 2 சால்லேருந்து 4 சால் வரைக்கும் ரொட்டோவேட்டர் போட்டு நம்ம ஓட்டலாம். உரம் வந்து 20க்கு 20க்கு 20 கலப்பு உரம் வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். இயற்கை உரம் வந்து 5லேருந்து 10 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம போடலாம். ஸ்பேஸிங் வந்து அதாவது இடைவேளை ஒரு கண்ணுக்கு இடைவேளை வந்து 3 அடிக்கு 3 அடி விடணும். கலை மேலாண்மை தான் இதில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம பார்த்து கலை மேலாண்மை வந்து பவர் வீடரை வச்சு கலை மேலாண்மை பண்ணிக்கலாம். ஊடுபயிர் பயிர் வந்து வேர்க்கடலை, உளுந்து இதெல்லாம் நம்ம பயிரிடலாம். லெகுமினஸ் கிராப் வந்து நம்ம பயிரிடும்போது அந்த வேர் முடிச்சுகள்லேருந்து வரக்கூடிய நைட்ரஜன் சத்து வந்து இந்த செடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து வேர்க்கடலை, உளுந்து வந்து நம்ம பயிரிடலாம். அறுவடை வந்து 2.5லேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆகும். அது வந்து அறுவடை பண்ணுறதுக்கு 40 டன் வரைக்கும் நமக்கு விளைச்சல் தரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக வந்து அறுவடை பண்ணிடலாம்.